தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜயலட்சுமி வீடியோ வெளியிட தடை என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். விஜயலட்சுமி இவர் ஒரு பாலியல் குற்றவாளி என்று சொல்லலாம். அதாவது தனக்கு பணம் வேண்டும் என்பதற்காக திரைப்பட நடிகர்கள் மீது அவ்வப்போது பாலியல் குற்றச்சாட்டு கூறி பணம் பறிப்பதை இவர் வாடிக்கையாக கொண்டுள்ளார். கர்நாடகாவில் 2 நடிகர்கள் மற்றும் ஒரு இயக்குனர் மீது பாலியல் குற்றச்சாட்டு கூறி வழக்கு பதிவு செய்து பணம் பறித்துள்ளார். அதேபோன்று செந்தமிழன் சீமான் அவர்களிடம் பணம் பறிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனையின்படி விஜயலட்சுமி செந்தமிழன் சீமான் அவர்கள் மீது அவதூறு பரப்பி வருகிறார். தமிழ்நாட்டில் உள்ள பெரியார் அமைப்புகள் என்று கூறிக்கொள்கிற தெலுங்கர்கள் செந்தமிழன் சீமான் மீது விஜயலட்சுமியை கொண்டு அவதூறு பரப்பி வருகிறார்கள். செந்தமிழன் சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த சூழ்நிலையில் நாளொரு வண்ணமும் பொழுதொரும் விதவுமாக இந்த விஜயலட்சுமி பெங்களூரில் இருந்து கொண்டு அவ்வப்போது வீடியோ வெளியிட்டு வருகிறார். செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு தமிழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவர். 8% வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சி தலைவர். நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு தேர்தலில் 15% வாக்குகளை பெற்றது. வரவிருக்கிற சட்டசபை தேர்தலில் 30% அதனுடைய வாக்கு வங்கி உயரப்போகிறது. ஆக நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சி தலைவரை பெங்களூரில் இருந்து கொண்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இவர்களுடைய ஆலோசனையின்படி விஜயலட்சுமி பெங்களூரில் இருந்துக்கிட்டு செந்தமிழன் சீமான் அவர்களை ஒருமையில் போடா வாடா அந்த பயலே இந்த பயலே அப்படின்னு பேசி கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ வெளியிட்டு வராங்க. இது நல்லது கிடையாது. ஒரு அரசியல் கட்சி தலைவர், அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர், அந்த தலைவரை அவமதித்து வீடியோ வெளியிட்டு வராங்க. தமிழக காவல்துறை விஜயலட்சுமிக்கு வீடியோ வெளியிட தடை விதிக்க வேண்டும். தமிழக காவல்துறை வீடியோ வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி விஜயலட்சுமிக்கு எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் பாசறைகள் இதில் நடவடிக்கை எடுக்கணும். விஜயலட்சுமி வீடியோ வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில் புகார் கொடுக்கணும் அல்லது நீதிமன்றத்தில் மூலமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டிருக்கிறது இனிமேல் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டிருந்தோம்னா அப்புறம் நாங்கள் வந்து விஜயலட்சுமியோட யார் யார் கனெக்ஷனில் இருக்கிற திராவிட தலைவர்கள், விஜயலட்சுமியோட கனெக்ஷனில் இருக்கிற திராவிட தலைவர்கள் அவங்களுடைய கள்ள உறவுகளையும் நாங்கள் வந்து அம்பலப்படுத்த வேண்டியது வரும் என்று எச்சரிக்கிறோம்.